ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆடிப்பெருக்கு நல்லபடியாக நீங்கள் கொண்டாடி இருப்பீங்க. நானும் நல்லபடியாக கொண்டாடி முடிஞ்சாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வெள்ளை சாதம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதை சக்கரை பொங்கலும் சொல்லலாம், வெள்ளை சாதம்னு சொல்லுவோம். எங்கள் வீட்டில் நாங்கள் வெள்ளை சாதம் தான் சொல்லுவோம். தேங்காய் போட்டு பண்ணுவோம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த வெள்ளத்தை வந்து கரை விட போகிறோம். 1.5 கப்பு, இந்த கப்பால் 1.5 கப்பு வெல்லம் வந்து எடுத்து நான் சக்கரை பொங்கலுக்கு எவ்வளவு அளவோ 1 கப்பு அரிசி பயத்தம்பருப்புக்கு 1.5 கப்பு வெல்லம் அதே அளவு தான். இப்போ வந்து ரைஸை நல்லா குக்கரில் 8 விசில் விட்டு வச்சுருக்கேன். இது தயிர் சாத்துக்கு, இது வந்து 1.5 கப்பு அரிசி நான் தயிர் சாத்துக்கும் சேர்த்து மசிச்சு வச்சுருக்கேன். நல்லா மசிச்சுட்டு ஒரு 8 விசில் விட்டு நீங்கள் எடுத்து வச்சுங்க. இப்போ இந்த வெல்லத்தை நல்லா கரைய விட்டு அதில் உள்ள குப்பையெல்லாம், நிறையா குப்பை இருக்கும், எப்போதுமே வெல்லம் வந்து அப்படியே போடாதீங்க, அப்படியே கரைய விட்டு அதில் உள்ள குப்பையெல்லாம் எடுத்துங்க. இப்போ நல்லா வெள்ளை கரைசலை வந்து திரும்பி விட்டு பாகு வைக்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நல்லா இது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம முந்திரி பருப்பையும் பாதாமையும் வறுத்துருவோம். டயத்தை வேஸ்ட் பண்ணாத. இப்போ நல்லா கெட்டி பாகாக வைக்கணும். ஆக்சுவலாக போட்டு தேங்காய் போட்டு நம்ம பண்ண வேண்டியதுதான். இப்போ இன்னொரு அடுப்பில் வச்சுட்டு ஒரு இலுப்பச்சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு பாதாம் வறுத்துப்போம். உங்கள்கிட்ட பாதாம் இல்லைன்னா முந்திரி பருப்பை மட்டும் பொடி பொடியாக வறுத்துங்க. திராட்சை விட போடலாம், நான் திராட்சை போடல, முந்திரி பருப்பும் பாதாம் மட்டும்தான் போடுறேன். நல்லா செவக்க வறுத்து இதை எடுத்து வச்சுப்போம். இந்த வெள்ளை பாக்கு நல்லா கெட்டியானோன்னு தேங்காய் வந்து 1/2 கப்பு தேங்காய் எவ்வளோ வேணாலும் போடலாம். இந்த பாருங்கள், நல்லா ஃப்ரையாக எடுத்து பாருங்கள். பாகும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ தேங்காவை 1/2 கப்பு போடுறோம். தேங்காய் எவ்வளோ நிறையா போடுறோம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த சக்கரை பொங்கல், ஸ்வீட் பொங்கல். அதனால் நீங்கள் கொஞ்சம் தேங்காய் நிறையாவே போடுங்க. இப்போ இதுக்கு தேவையான ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா கெட்டி பாகு ஆனோன்னே அந்த சாதம் மசிச்சு வச்சுருக்கல 1 கப்பு ரைஸை அதை நல்லா இதில் சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு அந்த பாகோட இதை மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நம்ம எப்படி சக்கரை பொங்கலுக்கு மிக்ஸ் பண்ணுவோமோ அது மாதிரி பண்ண வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சக்கரை பொங்கலோட இந்த தேங்காயெல்லாம் போட்டு பண்ணும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் இந்த வெள்ளை சாதத்தை. பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப நெய் தேவையில்லை. முன்னாடி 2-3 ஸ்பூன் ஊற்றோம், இப்போ 2-3 ஸ்பூன் ஊற்றுறோம். சுவையான வெள்ளை சாதம் ஸ்வீட் பொங்கல் ரெடி. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது. அந்த பாருங்க கெட்டியாக வந்துடுத்து. முந்திரி பருப்பை வந்து மேலே தூவிட்டு திராட்சை இருந்தால் அதையும் வறுத்து போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.